ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஷர்ட்டை விற்று எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சரராகவோ இல்லை டிஷர்ட்டை வந்து வாங்கி விற்கிறதாவோ இல்லை மார்க்கெட் பண்ணுறதாவோ இல்லை உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் திறக்கிறதுக்காகவோ எந்த ஒரு விஷயமுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டை வந்து பக்காவாக டிசைன் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் இருக்க மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே போதும். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களோட பிராண்டை நீங்கள் டெவலப் பண்ணணும் யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிராண்டோட இம்பார்ட்டன்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5500 பேர்கிட்ட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் என்னோட இந்த டிஷர்ட்டை வாங்குறாங்கன்னா நான் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுதான் நம்மளோட கேல்குலேஷன். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பிராண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கோ, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 1000 பேராச்சும் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களை வந்து யூடியூப்ல வந்து உங்களோட பிராண்ட் வேல்யூவை கிரியேட் பண்ண சொன்னேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர் தான். எனக்கு வந்து ஒரு 5000 பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதுலேருந்து ஒரு 5 பேர் வாங்கினா எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டிஷர்ட்டை வந்து டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் பண்ணி இதில் அப்லோட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு டிசைனை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னோட டிசைன் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்டோட டிசைன். இதில் எவ்வளோ காசு வருதோ எல்லாமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு தான் போக போகுது. ஏன்னா அது அவனோட ஓன் டிசைன். அதுக்கப்புறம் இது ஒரு இந்தியன் கம்பெனி. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலோ வேறு யாராவது இருந்தாலும் சரி, என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுங்க. என்னோட அக்கௌண்ட்லேயே போட்டு எவ்வளோக்கு அது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுதோ அது உங்களுக்கே சென்ட் பண்ணப்படும். மற்ற வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டில் வந்து எங்களுக்கு இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா இதுதான் என்னால் செஞ்ச ஒரே வழி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் போயிட்டு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். எனக்கு இந்த எதுவுமே அக்கௌண்ட் எதுவுமே கிடையாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். என்னோடய ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், அகெயின் பாஸ்வேர்ட். இப்போ இதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதான். இதில் போய்ட்டு என்னோட இந்த லிங்க் ஒன்று மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண போகிறேன். ஓகே, என்னோடய அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடுச்சு. நான் இதில் இப்போ லாகின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஒரு டிஷர்ட்டை க்ரியேட் பண்ணி அதை சேல் பண்ணணும். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். கிரியேட் அண்ட் சேல். இந்த மாதிரி ஒரு ஷர்ட் வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது அவங்க ஆல்ரெடி ஃபேப்ரிக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷர்ட்டை டிசைன் பண்ணி அதில் பிக்க போகிறோம். நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை தான் நான் இப்போது அப்லோட் பண்ண போகிறேன். நோ ஷேவ் நவம்பர், அதுதான் என்னோட இமேஜ். லோட் ஆகுது இமேஜ். ஓகே, என்னோட இமேஜ் லோட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம். ஸோ இந்த மாதம் வந்து நோ ஷேவ் நவம்பர். ஸோ அதனால் வந்து நான் இந்த ஒரு இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இமேஜ். நிறைய பேர் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மந்த் நான் சுத்தமாக ஷேவே பண்ணலை. ஸோ எனக்கு இது அவன் டிசைன் பண்ணி கொடுத்தான் என்னோடய ஸ்டூடெண்ட். ஸோ இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நான் இந்த டிசைனை கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதோட பேஸ்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஷர்ட்டு ப்ளஸ் இந்த டிசைன் பிரிண்ட் ஆகிறதுக்கு 405 ரூபா ஆகும். நான் டிசைனை கன்ஃபார்ம் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே உங்களோட ஓன் டிசைனாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எதுலாச்சும் இருந்து காப்பி அடித்தோன்னா அது காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஸோ அது நமக்கு வேண்டாம். இதை நீங்கள் வந்து நிறையா ஃபோட்டோஷாப் இருக்குது. டிஷர்ட் டிசைனுக்கு வேறு என்னென்ன டூல்ஸ்லாம், இங்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதுக்கப்புறமா உங்களோட பெயிண்ட் இருக்குது. நீங்கள் விண்டோஸ் பெயிண்டில் கூட டிசைன்ஸை யூஸ் பண்ணலாம். நிறைய லோகோ கிரியேட்டர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. டிஷர்ட்ஸ் கிரியேட்டர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் டிஷர்ட் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் அந்த டிசைன் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஷர்ட்லாம் இம்போர்ட்டே பண்ணலை. நான் வெறும் டிசைனை மட்டும் தான் இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வெறும் டிசைனை இம்போர்ட் பண்ணதால் எனக்கு அந்த டிஷர்ட்லாம் ஆல்ரெடி இருக்குது. என்ன கலர் அப்படின்னு மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு டிசைனை நான் இதில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டிஷர்ட் எல்லாம் ஃபுல்லாக டிசைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உங்களோட லோகோவை மட்டும் இல்லை உங்களோட டிசைனை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டால் அதிலே போதும். இதோட பேஸ் ப்ரைஸ் வந்து நான் மார்க்கப் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 570 ரூபா அப்படின்னு வைக்கிறேன்.
ஸோ அப்படி 570 ரூபாய் விற்கும் போது 5 ஷர்ட் நான் விற்றேன்னா எனக்கு 825 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதுதான் இதோட ஹோல் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா, நமக்கு இருக்கிற ஆடியன்ஸ். இதோட செல்லிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 599 ரூபாய். இதை யாரெல்லாம் வாங்குறாங்களோ அது மூலியமா எனக்கு வந்து காசு கிடைக்கும். இதுதான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதுக்கு நமக்கு தேவையானது வந்து ஆடியன்ஸ் தான். ஏன்னா இப்போதைக்கு சில ஆடியன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டிஷர்ட் வேணும், ஓகே எனக்கு வந்து பியர்ட் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த டிஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஷர்ட்டை வாங்குவாங்க. அது யார் வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு 10,000 20,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு 50 பேர் வாங்குவாங்க. ஸோ அப்படி 50 பேர் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும்னு பார்த்தீங்கன்னா 9,360 ரூபாய். அது போதுமே நமக்கு. சாரி, நான் 52 போட்டுட்டேன். 50 வச்சாக்கா ஓகே, 50 வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9,190 ரூபாய். ஸோ இது முழுக்க முழுக்க உங்க ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணி உங்களோட ஆடியன்ஸை கொண்டு வரீங்க அப்படின்றது தான். இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்செப்ட் இருக்கும். அவங்க இந்த மாதிரி டிஷர்ட்ஸோ இல்லை மொமெண்டோஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்களோட ஆடியன்ஸ் கிட்ட சேல் பண்ணுவாங்க. வேணும்னே சேல் பண்ணணும், வெறும்னே நீங்க வாங்கி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிஷர்ட்ஸை நீங்க வாங்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அது. ஒரு நல்ல குவாலிட்டி டிஷர்ட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து சிலவங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ அவங்கெல்லாம் இதை வாங்குவாங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிசைனுக்கு தான் இந்த அதிகமாக காசு வருது. ஸோ இந்த டிசைனை நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போடுறோமோ, நம்ம இஷ்டத்துக்கு போடுறோமோ, நம்மளோட ஓன் கிரியேஷனாக இருந்தாக்கா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ எனக்கு 50 குவாலிட்டிலாம் கோல் கிடையாது. 5 வந்தாலே போதும், அதுவே பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூடியூப்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஆடியன்ஸ். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 5 பேர் வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஃபாலோ அப் வீடியோவும் போடுறேன். என்ன ஆகுதுன்னு அப்போ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ என்னோட கேம்பெயினோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நோ ஷேவ் நவம்பர் டிஷர்ட். ஸோ பெருசாக அடிக்க முடியல, நோ ஷேவ் நவம்பர் அப்படின்ற டிஎஸ் அப்படின்னு மட்டும் டீஸ் அப்படின்னு மட்டும் போடுறேன் நான். ஸோ இங்கே நம்ம வந்து கேம்பெயின் டைட்டில் போட்டுட்டோம். இங்கே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் சொல்லணும், எதுக்காக நம்ம இந்த நோ ஷேவ் நவம்பர் டிஷர்ட்டை வந்து மற்றவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்ற ஒரு ரீசனை நம்ம சொல்லணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் 6 days இதுக்கு டைம். ஸோ நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, you can buy this t-shirt to support my online YouTube videos. ஓகே, அதுதான் என்னோடது. செலக்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது வந்து என்ன போடலாம். நான் வந்து இதுக்காக பண்ணுறேன்னா சும்மா ஒரு ஹாபி, என்னோட ஹாபிக்காக, அதுக்காக நம்ம மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு பார்ப்போம். அலோ ஒன்லி ப்ரீபெய்ட் ஃபார் பையர்ஸ், அலோ போத் அண்ட் கேஷ், இது நம்ம கொடுத்துருவோம். ஸோ பே அவுட் வந்து ரெண்டுத்துலேயுமே நடக்கும். இது வந்து நம்ம 6 நாள் தான் இந்த கேம்பெயின் போட்டிருக்கோம். ஸோ பார்ப்போம் 6 நாளில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டகரிஸ் ஹாபீஸ் அண்ட் சில. ஸோ நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறேன். அந்த இமேஜ் வந்து என்னோடது, அந்த ஸ்லோகன் வந்து நோ ஷேவ் நவம்பர், அது வந்து யாரோடதுமே கிடையாது, அது ஸ்லோகன்லாம் கிடையாது. ஸோ நோ ஷேவ் நவம்பர் அவ்வளோதான். அது எக்ஸாக்டான ஸ்லோகன்லாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது நம்ம டிஷர்ட், எப்படி இருக்க போகுது எல்லாமே. கங்க்ராச்சுலேஷன், your no shave November tees campaign is live. Click here to check your campaign. You will also receive an email with your campaign link அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. இதை நம்ம எங்கே ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு யூடியூப் சேனல் இருந்தாக்கா யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி நமக்கு யூடியூப் சேனல் இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க ஃபேஸ்புக் இல்லை சோஷியல் மீடியாஸ் ஏதாச்சும் ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஃபேன் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா, மெமேஸ் கிரியேட் பண்ணுற பேஜ் வச்சுருந்தீங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் போட்டு யாருக்காச்சும் உங்களுக்கு இப்போ மெமேஸ் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் லைக்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து வேண்டியது வந்து ஒரு 50 பேர் வாங்கினா போதும், நமக்கு ஒரு மாதம் வருமானமாக ஒரு 9,000 அந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு
மந்த்லி ஒரு 4-5 கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு இதால நிறைய லாபமும் இருக்கு. இதை நீங்க நேரடியாவே பார்த்தீங்க. இந்த டிஷர்ட் வந்து வித்துதுன்னா அதையும் நான் வந்து வீடியோல போடுறேன். விக்கலனா அதையும் நான் வீடியோல போடுறேன். இது நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஆன்லைன்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்னா யூடியூபை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ், சோஷியல் மீடியாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபேன் பேஸ், இவங்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ண போக தான் அவங்க நமக்கு ரிட்டர்ன்ல ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிளாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிரியேட் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது ஆடியன்ஸை இழுக்கும். ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா, ஓகே ஆடியன்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சைட்ல வந்து இமேஜஸ் மாரிலாம் போட்டு, எனக்கு வந்து நீங்க இந்த வாரத்துக்கு வந்து இந்த டீ ஷர்ட்ட சப்போர்ட் பண்ணலாமே, அந்த மாரியெல்லாம் கேட்கலாம். ஸோ அந்த மாரி கேட்கும்போது அவங்க அந்த டீ ஷர்ட்ட வாங்குறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. இத உங்களோட ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள்லயும் ப்ரமோட் பண்ணலாம். உங்களோட சோஷியல் நெட்வொர்க்ல ப்ரமோட் பண்ணலாம். உங்களோட சீனியர்ஸ், காலேஜ் ஃபிரெண்ட்ஸ் இவங்க கிட்ட கூட ப்ரமோட் பண்ணலாம். இந்த ப்ரமோஷன வச்சு தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ நான் வந்து 5 பேர்கிட்ட விக்கும் அப்படின்றது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்களோட ஆடியன்ஸ் வந்து வைடரா இருந்தாங்கன்னா, நீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கு. இன்னொரு எப்படி நீங்க வந்து ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. அது இன்னும் அதை ரெடி பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.